ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுலபமாக அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா எப்போவுமே அவரைக்காய் பொரியல் பண்ணும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி காலையில் வேலைக்கு போகிற சமயத்துல எல்லாம் செய்யணுன்னா ரொம்ப லேடிஸ் கஷ்டப்பட்டுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். இது சுலபமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த அளவுக்கு நம்ம 1 இன்ச் அளவுக்கு இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் பூண்டு போட்டுக்குங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம இந்த அவரைக்காய் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், அவரைக்காய்க்கு பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அவரைக்காய் சேர்த்திக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டும். இது வணங்கும் போதே பார்த்திங்கன்னா இதுக்கு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிங்க. மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது பொடியை நம்ம கட் பண்ணி எப்பவும் பொரியல் பண்ணுவோம். அந்த கட் பண்ணுற நேரத்தில் இப்போ இந்த காய் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், லைட்டாக தண்ணி தெளித்து வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கு. அவ்வளோதான், காய் நல்லா வெந்துடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ ஈஸியாக சுலபமாக வேலை முடிஞ்சது பார்த்திங்களா? அவ்வளோதான். இல்லை நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரையாக வேணும் அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் இப்படியே அடுப்பில் இருக்கலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை சூப்பு வைக்க போகிறோம். இது நம்ம அதே மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது இந்த தனித்தனியாக இலையை எடுத்து செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால நீங்கள் வாரத்தில் 2 தடவை 3 தடவை இது சூப்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த அப்படியே அந்த காம்போடு தான் நான் இதில் சேர்க்க போகிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 2 பல். இது மிளகு சீரகம், இதையும் தட்டி வச்சு இதில் சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிங்க. இதுக்கு இப்போ 3 டம்ளர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ இதுக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து இப்போ 1 டம்ளர் தண்ணி கம்மியாகாது மட்டும் இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இது பார்த்திங்கன்னா நல்லா மூடி வச்சு வேக வைக்கணும். நல்லா இந்த தண்ணி கம்மியாகாத அளவுக்கு நல்லா வேக வைங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நான் ஊற்றின 4 டம்ளர் தண்ணி இப்போ 1 டம்ளர் கம்மியாகி 3 டம்ளர் ஆகிருக்கு. அவ்வளோதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான முருங்கைக்கீரை சூப்பும் பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்க்காத அவரைக்காய் பொரியலும் சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.